இறைவார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீக பயணத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தவக்கால திருப்பயணத்தின் 2வது வாரம் வெள்ளிக்கிழமை இன்று அன்னையாம் திரு அவையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 21ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 33 முதல் 43 மற்றும் 45 முதல் 46 முடிய. இந்த நற்செய்தி வாசகம் எதை பற்றி சொல்லுகிறது? நிலக்கிழார் தன்னுடைய நிலத்தை குத்தகைக்காரர்களுக்கு அவர் கொடுக்கின்றார். காலம் நிறைவேறுகின்ற பொழுது, அறுவடை காலம் வருகின்ற பொழுது அந்த நிலத்தினுடைய உரிமையை பெற்றுக்கொள்வதாகவும் தன்னுடைய உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக தன் வேலையாட்களை அனுப்புகின்ற பொழுது வேலையாட்களை அடிக்கிறார்கள், நைய புடைக்கிறார்கள், கொன்று குவிக்கிறார்கள். சரியான பலனை அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த நிலமும் இந்த நிலத்தில் வருகின்ற விளைச்சலும் இனி தங்களுக்குரியதே என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். அவர்கள் உரிமையாளர்கள் அல்ல, மாறாக பராமரிப்பாளர்கள் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். இறுதியாக அரசன் என்ன செய்கின்றான்? இந்த நிலக்கிழார் தன்னுடைய மகனை அனுப்புகின்றான். ஏனென்றால் நான் அனுப்பிய வேலையாட்களை அவர்கள் மதிக்கவில்லை என்றாலும் தன் மகனையாவது அவர்கள் மதிப்பார்கள் என்ற எண்ணத்தோடு மகனை அனுப்புகின்ற பொழுது கூட இந்த குத்தகைக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? வாருங்கள், சொத்துக்குரியவன் இவனை கொன்று போட்டு விட்டால் முழுவதுமாக நமக்கு உரியதாக நின்றுவிடும் என்று அவர்கள் நினைத்து அவருடைய மகனையும் கொன்று குவிக்கிறார்கள். அன்பிற்குரியமான சகோதர சகோதரிகளே, இங்கே நிலக்கிழார் தன்னுடைய வேலையாட்களை அடித்தாலும் உதைத்தாலும் நைய புடைத்தாலும் கொன்றாலும், ஏன் தன்னுடைய மகனையே கொன்றாலும் அவர் கைவிட்டு விடவில்லை தன்னுடைய பயணத்தை. அவர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இதன் வழியாக இயேசு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்ன? எப்படி நிலக்கிழார் குத்தகைக்காரனிடம் தன்னுடைய நிலத்தை கொடுத்தாரோ, காலம் வருகின்ற பொழுது அந்த நிலத்தினுடைய விளைச்சலை எப்படி அவர் இந்த குத்தகைக்காரனிடம் கேட்டாரோ, அதுபோல தந்தை கடவுள் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உடலையும் ஆன்மாவின் வழியாக நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய நன்றி கடன்கள் என்ன? அவர் உங்களிடம் என்னிடம் அந்த நன்றி கடனை கேட்கின்ற பொழுது நாம் சரியாக அதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோமா என்று சிந்திக்கத்தான் இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றது. இந்த உடலும் ஆன்மாவும் நம்முடையதல்ல. நாம் இந்த உடலுக்கும் ஆன்மாவுக்கும் உரிமை உடையவர்கள் அல்ல, மாறாக நாம் பராமரிக்கப்படக்கூடியவர்கள். பராமரிக்கப்படக்கூடியவர்களிடமிருந்து கொடுத்தவர் நம்மிடம் கேட்கின்ற பொழுது அதை சரியாக நாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்று நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லப்படுகிறது. எப்படி இந்த குத்தகைக்காரர்கள் நிலக்கிழார் தன்னுடைய உரிமையை கேட்க வருகின்ற பொழுது அவருடைய வேலையாட்களை அவர்கள் கொன்று குவித்தார்களோ, நைய புடைத்தார்களோ, அவருடைய மகனையே அவர்கள் கொன்று குவித்தார்களோ, அதுபோல பல நேரங்களிலே நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், இறைவன் கொடுத்திருக்கின்ற நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அற்புதமான வரங்களை, ஆசீர்வாதத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமா அல்லது அதை அழிவின் பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றோமா என்று நாம் பயணிக்கின்ற பொழுது தந்தை கடவுள் இந்த மண்ணுலகில் அழகாக அமைதியாக உங்களுக்கும் எனக்கும் செய்தி கொடுக்கின்றார். இவர்கள் அனைவருமே நம்முடைய ஆன்மீக பயணத்தை எப்படி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க அழைப்பு கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள். எப்படி இவர்கள் நிலக்கிழாருக்கு மதிக்காமல் அந்த பலனை தான் அனுபவித்து கொள்ள வேண்டும், அபகரித்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்களோ, அதுபோல பல நேரங்களிலே இறைவன் உங்களிடமும் என்னிடமும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அற்புதமான அருள் வரங்களை எப்படி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம், அதை எப்படி நாம் கடவுளுக்கு கொடுக்கிறோம் என்று அவர் கேட்கின்ற பொழுது சில நேரங்களிலே நம்முடைய பதிலானது தாமதமாகவும் இருக்கின்றது,
சில நேரங்களிலே நம்முடைய பதில் கடவுளிடம் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம், வெறுத்து ஒதுக்குகின்றோம், சரியான பதிலை கொடுக்காமல் கடின உள்ளத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக தந்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், இந்த நிலக்கீழார் தன்னுடைய நிலத்தினுடைய உரிமை பெறுவதற்கு தன்னுடைய மகனை கொன்று குவித்தாலும் அவர் நின்று விடவில்லை, மாறாக முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கிறார். ஏனென்றால் உரிமையாளர் அவர், நாம் அவர்கள் குத்தகைக்காரர்கள், பராமரிப்பாளர்கள். அதுபோல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் எத்தனையோ படிகளை செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தையும் நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சிந்திக்கின்ற பொழுது, குறிப்பாக இந்த தவ காலத்தில் ஜெபமும் தவமும் தர்மமும் நோன்பும் இப்படி நாம் பயணிக்கிறோம் என்று மற்றவர்களுடைய பார்வையில் நாம் நம்மை வெளிப்படுத்தினாலும், குறிப்பாக இந்த தவ காலத்தில் எப்படி இந்த நிலக்கீழார் இந்த கொடிய குத்தகைக்காரனிடம் தன்னுடைய பலனை பெறுவதற்காக அனுப்பி வைத்தாரோ, அதுபோல் இந்த தவ காலத்தில் தந்தை கடவுள் தன் மகன் வழியாக, ஆவியானவர் வழியாக உங்களிடமும் என்னிடமும் அவர் கொடுத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தினுடைய பலனை எதிர்பார்க்க வருகின்றார். நாம் இந்த கொடிய குத்தகைக்காரர்களைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது இறைவனுக்கு உகந்தவர்களாக, அனைத்தையும் சரியாக நன்றி உணர்வுள்ளவர்களாக, அன்பு செய்யப்பட்டவர்களாக, அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக இறைவன் உங்களையும் என்னையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார் என்பதைத்தான் இன்றைய நிகழ்வும் இன்றைய இறைவார்த்தையும் நமக்கு அழகாக வெளிப்படுத்துகிறது. எனவே கொடிய குத்தகைக்காரர்களைப் போல நாம் இறைவன் முன்னிலையில் நிற்பதை விட இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக நின்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பெற வேண்டுமென்றால் இறைவார்த்தையை நாம் வாழ்வாக்குவோம். அந்த வாழ்வுதான் உங்களுக்கும் எனக்கும் விண்ணக வாழ்வை நிறைவாக கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.